ஓம் ஸ்ரீம் நம குருவடி சரணம் திருவடி சரணம். என்னுடைய அன்பான நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ரத சப்தமி பத்தி பார்க்க போகிறோம். இன்னைக்கு ரத சப்தமி பத்தி பார்க்க போறோம். ரத சப்தமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய நாள் தான் ரத சப்தமி. இப்ப நமக்கு 2026ல ஜனவரி 25 நமக்கு ரத சப்தமி வருகிறது. இன்னும் சிறப்பு என்னன்னா, கூடுதல் சிறப்பு ரத சப்தமினாலே சூரியனை வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் ரத சப்தமி. இதில் கூடுதல் சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை இந்த ரத சப்தமி நமக்கு வருகிறது. ரொம்ப ஒரு சிறப்பான நாளாகவும், அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம், அஸ்வினி 2மே கலந்த ஒரு நாளாக அன்னைக்கு வருகிறது. அஸ்வினி அப்படின்னாலே சூரியனை உச்சப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் அஸ்வினி நட்சத்திரம். இப்ப வரக்கூடிய இந்த ரத சப்தமி சூரியனுடைய வலுவை ரொம்ப அதிகமாகவே நமக்கு ஈட்டி தரக்கூடியது. சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியவர். அதே மாதிரி நம்ம உடல்ல எலும்பு சத்துக்கள் இது எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னா சூரிய பகவான் தான். ஏன்னா சூரியன் இருந்தால் மட்டும்தான் இந்த உலக உயிர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் செழுமையாகவும் வாழும். அதாவது நவகிரகனுடைய தலைவன் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவானை வழிபடக்கூடிய நாள் தான் ரத சப்தமி. அப்ப சூரியனை நம்ம வலுப்படுத்திட்டோம் அப்படின்னாலே நமக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஏன்னா சூரியன் அப்படின்னா தான் காரிய வெற்றி, அதிகாரம், அதே மாதிரி ஒரு தலைமை பண்பு இது எல்லாமே கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான் தான். அவருடைய ஆற்றலை நம்ம பெறக்கூடிய ஒரு நாளாக ரத சப்தமி அமைந்திருக்கிறது. அப்ப தட்சிணாய புண்ணிய காலம், அதே மாதிரி உத்தராயண புண்ணிய காலம் 2 இருக்கிறது. ஆடி மாதத்துல இருந்து மார்கழி வரைக்கும் நமக்கு தட்சிணாய புண்ணிய காலம், அதே மாதிரி தை டு ஆடி உத்தராயண புண்ணிய காலம். அப்ப இந்த சூரிய பகவான் தட்சிணாய புண்ணிய காலத்துல பூமியை விட்டு விலகி போகக்கூடிய காலம் தான் தட்சிணாய புண்ணிய காலம். எப்படி சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறை இருக்கிறதோ அதே மாதிரி சூரிய பகவானுக்கும் வளர்பிறை தேய்பிறை இருக்கிறது. அப்ப ஆடியிலிருந்து தை வரைக்கும் தட்சிணாய புண்ணிய காலம், அது சூரியனுடைய தேய்பிறை காலமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா பூமியிலிருந்து அவர் என்ன ஆகிறாருன்னா தொலைதூரம் விலகி செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த தட்சிணாய புண்ணிய காலம் இருக்கிறது. அதனாலதான் புரட்டாசி, அதே மாதிரி புரட்டாசி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை இது எல்லாமே சூரிய ஒளி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாவே கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஐப்பசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அடைமழை, அப்பயும் நம்ம சூரியனை பார்க்க முடியாது. கார்த்திகை மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது இருள் சூழ்ந்த நாள், இருள் சூழ்ந்த மாதம். அப்பயுமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சூரியனை பார்க்க முடியாது. மீண்டும் சூரிய பகவான் பூமிக்கு நெருங்கி வரக்கூடிய ஒரு தொடக்கமாக இருக்கிறதே ரத சப்தமி நாள். அதனாலதான் தை மாதம் அப்படிங்கிறது மகர மாதம், மகர ராசிக்குரிய மாதம். அதுல தை 1 எடுத்துக்கிறோம். தை 1 என்ன பண்றோம் அப்படின்னா சூரிய பொங்கல் அப்படின்னு வைக்கிறோம். சூரியன் நமக்கு வரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடியது, பூமிக்கு நெருங்கி வரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடியது இந்த தை மாதம். அதுதான் உத்தராயண புண்ணிய காலம். அதனால அவரை வரவேற்கும் விதமாக தான் தை 1 சூரிய பொங்கல், சூரிய வழிபாடை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மேற்கொள்கிறோம். அப்ப தை அமாவாசையில இருந்து 7வது நாள், 7வது திதி சப்தமி திதி அன்னைக்கு வரக்கூடியதே நமக்கு என்னன்னா ரத சப்தமி. அப்ப இந்த சூரிய பகவானை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. அப்ப இந்த கார்த்திகை மாதம், ஐப்பசி மாதம் இது எல்லாமே குளிர்காலம். சூரியன் நமக்கு என்னன்னா தென்பட மாட்டார். அப்ப நிறைய என்னன்னா கிருமி தொற்றுக்கள், கிருமி நாசினி இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக உற்பத்தி கொள்ளும். அதனாலதான் விருச்சக மாதம் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னா தீராத நோய், கடன் இதெல்லாம் சொல்லக்கூடியதா என்னன்னா விருச்சக மாதம். அப்ப நிறைய நோய் தொற்றுக்கள், அதே மாதிரி இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் நிறைய உருவாகும். அப்ப அந்த மாத காலம் நமக்கு நிறைய சளி, இருமல் தொல்லை, அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்லுதல் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா இந்த கார்த்திகை மாதம், அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஐப்பசி மாதம். இந்த சூரியன் நமக்கு கிடைக்காதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதம் எல்லாமே நோய் தொற்று அதிகரிக்கிறது. ஏன்னா சூரியனோட ஒளி அப்படிங்கிறதா நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடலுக்கு கொடுக்குது. அதனாலதான் தினசரி அதிகாலை வெயில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுது நம்ம அந்த அதிகாலை வெயில்ல இருக்கணும். அப்ப அந்த சூரியனுடைய அந்த கதிர் ஒளி நமக்கு எலும்புகளை என்ன பண்ணுது அப்படின்னா வலுப்படுத்துது. ஏன்னா அந்த எலும்புகள் இருந்தாதான் நம்ம உடல்ல நடமாடவே முடியும். அதனாலதான் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையே ரொம்ப நேரம் நடந்தா மூட்டு வலிக்குது, கை வலிக்குது, இதுக்கெல்லாம் காரணம் சூரிய ஒளியை அதிகமாக நம்ம என்ன பண்ணல அப்படின்னா உள்வாங்கல. அப்ப காலையில அந்த சூரிய ஒளியை நம்ம என்ன பண்ணணும், தினசரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது அந்த சூரிய ஒளியை வாங்கணும், சூரிய நமஸ்காரம் செய்யணும். இது எல்லாமே சூரியனை வலுப்படுத்தக்கூடியது. அதே போல்தான் இந்த பண்டிகையான ரத சப்தமியும் சூரியனை வலுப்படுத்தக்கூடிய நாள். அன்னைக்கு நம்ம வீட்டில் வழிபடக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்ப்போம். வீட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா சூரியன் உதயமாவதற்கு முன்பே என்ன பண்ணும், ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு எருக்க நிலை குளியல் இது ரொம்ப பரவலாக எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எருக்க நிலைகள் இது என்ன பண்ணிக்கலாம்னா வெள்ளருக்கு கிடைக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன எருக்க நிலை கிடைக்குதோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். 7 அல்லது 9 எண்ணிக்கையில் எருக்க நிலை நம்ம எடுத்துக்கிறோம். அதை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய தலை, அதே மாதிரி 2 கண்கள், தோள்பட்டை, அதே மாதிரி நம்ம கைகள், அதுக்கப்புறம் என்னன்னா தொடை, அதுக்கப்புறம் பாதம், இந்த 9 எண்ணிக்கையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எருக்க நிலையை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரே 7 எருக்கன்களையும் மொத்தமாக எடுத்துக்கொண்டு நம்ம தலைப்பகுதியில் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம்.
ஸோ இதை ஒருத்தர் உட்காந்துக்கணும், இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு வச்சு இது என்ன பண்ணணும்னா குளியல் முறையை எடுத்துக்கணும். இப்போ ஆண்கள் அப்படிங்கும் பொழுது பச்சரிசி அந்த 7 எருக்க நிலை அல்லது 9 எருக்க நிலை ஒன்றா அடுக்கி அதுக்கு மேலே பச்சரிசி விபூதி இதை என்ன பண்ணிக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணி அவங்க தலையில் வச்சுட்டு குளியல் முறை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். குளிக்கும் பொழுது நான் அந்த மந்திரத்தை சொல்லணும், அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இல்லை அந்த மந்திரம் சொல்ல எனக்கு வந்து கடினமாக இருக்கிறது அப்படின்னா ஓம் சூர்யாய நமக அப்படின்னு 7 முறை சொன்னாலே போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி பெண்கள் என்ன பண்ணிட்டு இந்த 7 எருக்க நிலையை எடுத்துக்கணும். பச்சை அரிசி அதில் என்னென்னா மஞ்சள் இதை வந்து அக்ஷதை இந்த அக்ஷதையை பெண்கள் குளியல் முறையில் எடுத்துக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய உச்சந்தலையிலையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன இந்த 9 பாகங்கள்லையும் இந்த எருக்க நிலையை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மந்திரத்தை சொல்லி குளியல் முறை காலையில் நம்ம எடுத்துக்கிறோம். வீட்டு வாசலில் பச்சையரிசி மாவால் பெண்கள் வந்து தேர் கோலம் போடணும். ஏன் அப்படின்னா சூரியன் வந்து அந்த தேரில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பவனி வருகிறார். அந்த தேரில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வடக்கு நோக்கி இந்த தேர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வீட்டு வாசலில் பச்சையரிசி மாவால் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா தேர்கோலம். அந்த தேர்கோலத்தில் நடுவில் சூரியன் சந்திரன் இந்த இரண்டுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வரைந்து கொள்கிறோம். இந்த தேரில் தெய்வம் வரக்கூடிய அந்த நிலை இருக்கு இல்லையா, அதே இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சூரியனையும் சந்திரனையும் என்ன பண்ணிக்கிறோம்னா வரைஞ்சி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாசலை அலங்கரிக்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சூரியன் அந்த சந்திரன் இருக்கும் இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா சாணம் வைத்து செம்பருத்தி பூ அல்லது இட்லி பூன்னு சொல்லக்கூடிய விச்சிப்பூ இதை வந்து அது கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய வாசலில் வந்து அன்றைக்கி என்ன அலங்காரம் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய முறை. எல்லாருமே இந்த குளியல் முறையை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய சகல பாவங்களும் நீங்கும். ஏன் குறிப்பாக அதில் எருக்க நிலையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எருக்க நிலை சூரிய காரகத்துவம். சூரிய ரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எருக்க நிலை அதிகமாக உள்வாங்கும். ஏன்னா நீர் இல்லைனா கூட எருக்க நிலை வளரும். அதனால தான் இந்த சூரிய காரகத்துவமான இந்த எருக்க நிலையை நம்மளுடைய உடலில் வைத்து நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கூட்டிக் கொள்கிறோம். அதுதான் இந்த எருக்க நிலை குளியலுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் அன்னைக்கு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆதித்ய ஹிருதயம் ஒழிக்க விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சூரிய பகவான் நான் அடிக்கடி சொல்லிட்டேன் அவரோட தான் நவகிரகத்தினுடைய தலைவன். எல்லா பொறுப்புகளையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா சூரிய பகவான் தான். ஸோ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் நம்ம ஒழிக்க விடுறோம். அதே மாதிரி கோதுமையில் செய்த அல்வா கோதுமை இனிப்பு அந்த மாதிரியான நெய்வேத்தியம் செய்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா சூரிய பகவானை வழிபட்டுக்கிறோம். இது வீட்டில் இருக்கக்கூடிய வழிபாடு முறை. இப்போ ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஆலயத்தில் சூரியனுடைய அதிதேவதையாக சொல்லப்படுது சிவபெருமான் தான். ஸோ சிவபெருமானுக்கு நம் கையாலே அரைத்த சந்தனம் இதை வந்து அவருக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய சகல பாவங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக அந்த ரத சப்தமி அமையும். ஸோ இன்னொன்று அன்னைக்கு வரக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம். ஸோ சூரியனை வழிபடும் பொழுது ரொம்ப ஒரு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம் கையாலே அரைத்து சந்தனத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய 7 தலைமுறை செய்த பாவங்கள் நீங்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷமாகட்டும் அதே மாதிரி நோயால் பாதிக்கப்படுவர்கள் எல்லாமே சகல குணமாகக்கூடிய ஒரு நாளாக அந்த அமையும். சிவபெருமானுக்கு வெண்தாமரை கொடுத்து அன்னைக்கு வழிபடும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். செந்தாமரை வெண்தாமரை 2 தாமரைகளுமே அவருக்கு கொடுத்து அர்ச்சனை செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதே மாதிரி சிவாலயத்தில் பரிவார தெய்வமாக சூரியனும் இருப்பார். அவரையுமே செந்தாமரை கொடுத்து அன்னைக்கு வழிபடும் பொழுது நம் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு வந்து சேரும். ஸோ இதன் முறைகளில் வீட்டில் ஆலயம் இந்த 2 இடத்துலையுமே நம்ம இந்த முறையில் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சூரியனை போல நம் வாழ்க்கையில் நாமளும் என்ன பண்ணிக்கலாம்னா பிரகாசிக்கலாம். ஸோ நேயர்கள் அனைவருமே இந்த வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைங்க. நன்றி.